வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய மெக்கானிக்கல் சால்வ்டு கொஷின் பேப்பர் 12ஆம் பாகம் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினுமே மெட்ராலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த பக்கம் மெஷர்மெண்ட் டிவைஸும் இந்த பக்கம் ஃப்ளோவும் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையான ஃப்ளோவுக்கு எந்த வகையான ஃப்ளோ மெஷர்மெண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேரியபிள் ஹெட் வேரியபிள் ஏரியா மீட்டருக்கு வியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஸோ அடுத்தது கான்ஸ்டன்ட் ஹெட் வேரியபிள் ஏரியா மீட்டர், ரோட்டோமீட்டர், வேரியபிள் ஃபோர்ஸ் மீட்டர், வெயின் மீட்டர், கான்ஸ்டன்ட் ஏரியா வேரியபிள் ஹெட் மீட்டர், பிட்டாட் டியூப். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், the usual power limit of eddy current dynamometer. ஸோ இந்த eddy current dynamometerன்றது பவரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ பவர் லிமிட்டில் அது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 HP. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது, செல்ஃப் காம்பன்சேட்டிங் capillary tube is used in the filled in system thermometer to eliminate or minimize. ஸோ தெர்மாமீட்டரில் கெப்பாலரி டியூப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரியும். ஸோ தெர்மாமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது டெம்பரேச்சருக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஆப்ஷன் டி, டெம்பரேச்சர் எஃபெக்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் கெப்பாலரி டியூப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, த வேரியபிள் ஹெட் ஃப்ளோ மீட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியபிள் ஹெட் ஃப்ளோ மீட்டர் எந்த விதமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுது? ஸோ அது வேரியபிள் ஹெட் ஃப்ளோ மீட்டர் நம்ம எங்கெல்லாம் உபயோகப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, கேஸு, ஸ்லர்ரிஸ் இது மாதிரியான பொருட்களை உபயோகப்படுத்தலாம். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ வேரியபிள் ஹெட் ஃப்ளோ மீட்டர் யூஸ்டு ஃபார் லிக்விட், கேஸ் அண்ட் ஸ்லர்ரிஸ். ஸோ அடுத்தது, செலக்ட் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் பிளேட்ஸ் அவைலபிள் இன் த்ரெட் பிச் கேட்ச் ஹேவிங் 24 blades in the pitch range of 0.25 to 6 mm for measuring ISO metric screw threads. ஸோ த்ரெட் பிச்சில் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன வகையான ஸ்க்ரூ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி 23 pitches அண்ட் 1 with ISO ப்ரொஃபைல் ஆஃப் 60 degree. ஸோ அடுத்தது, ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் யூசஸ் கலர் ஆஃப் லைட் டியூ டு இன்டர்ஃபரன்ஸ் காஸ்ட் பை diffraction of light in the gap for checking for the straightness of a surface. ஸோ ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் சர்ஃபேஸை செக் பண்ணுறதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. லைட் இன்டர்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கொலிமீட்டர். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே ஸ்ட்ரெயிட் எட்ஜ்னு கொடுத்துருப்பாங்க, இது தப்பு. ஸோ ஆட்டோ கொலிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட்டை டியூ டு லைட் இன்டர்ஃபரன்ஸ் மூலமாக கால்குலேட் பண்ணுறதுனால ஆட்டோ கொலிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது, ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆஃப் ஏ மெஷின்டு பார்ட் யூஸிங் சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கம்பேரிஷன் மெத்தட். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற 4மே சர்ஃபேஸ் ஃபினிஷை மெஷர் பண்ணுற டிவைஸ் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேரிஷன் மெத்தட் மூலமாக எது பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4த்தில் இந்த வேலஸ் சர்ஃபேஸ் டைனமோமீட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு கம்பேரிஷன் மெத்தட். ஸோ மற்ற 3மே டைரக்ட் மெத்தட். ஸோ டைரெக்டாக சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட்டை சர்ஃபேஸை டச் பண்ணி மெஷர் பண்ணக்கூடியது இந்த 3மே. ஸோ இதில் தாமில்சன் சர்ஃபேஸ் மீட்டர்ன்றது மெக்கானிக்கல், டெய்லர் அப்ஸ்ன்றது எலக்ட்ரிக்கல். ஸோ அடுத்தது, the method that is excellent for checking the flatness of small lapped surface such as micrometer, anvils, block gauges. ஸோ எந்த மெத்தட் கேஜஸோடைய ஃப்ளாட்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அடுத்தது, which of the following represent the type of fit for a hole and shaft pair given that hole equal to 50, upper limit 0.04, lower limit 0.00 mm and shaft is 50, upper limit 0.060, lower limit 0.041 mm. So
ஹோலோட சைஸும் கொடுத்துருக்காங்க, ஷாஃப்டோட சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக க்ரியேட் ஆகக்கூடிய ஃபிட்டு என்ன வகையான ஃபிட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபிட்டில் க்ளோஸ் ஃபிட்டு, கிளியரன்ஸ் ஃபிட்டு, ட்ரான்சிஷன் ஃபிட்டுன்னு நிறைய ஃபிட் இருக்குது. 3 வகையான ஃபிட் டைப் இருக்குது. ஸோ அதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ ஹோல் சைஸ் கொடுத்துருக்காங்களா, மேக்ஸிமம் ஹோல் சைஸ் மினிமம் ஷாஃப்ட் லிமிட். ஸோ மேக்ஸிமம் ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50.04, மினிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஷாஃப்டோட சைஸு 50.041. ஸோ இதில் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ நெகட்டிவில் வரும். ஸோ நெகட்டிவில் ஒரு வேல்யூ உங்களுக்கு மேக்ஸிமம் ஹோல் லிமிட்டும் மைனஸ் மினிமம் ஷாஃப்ட் லிமிட்டோடைய வேல்யூ நெகட்டிவில் வந்துச்சுனாவே அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் தான். ஸோ அதாவது குறுக்கீடு பொருத்தம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பூட்டு சாவி எடுத்துக்கங்க. ஒரு அந்த பூட்டுக்குள்ளே சாவி ஈஸியாக போயிட்டு திறக்காமல் வந்துச்சுன்னா அது லூஸ் ஃபிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே அந்த பூட்டு சாவிக்குள்ளே போய் திறந்துட்டு பூட்டை திறந்துச்சுன்னா அது ட்ரான்சிஷன் ஃபிட். அந்த பூட்டுக்குள்ளே அந்த சாவியே போகிறேன்னா அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது டேஷ் டைப் ஆஃப் வெர்னியர் காலிப்பர் has jaws on both sides for making measurements and the jaws have knife edge faces for marking purpose. ஸோ எந்த டைப் ஆஃப் வெர்னியர் காலிஃபரில் நைஃப் எட்ஜ் ஃபேஸ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் வெர்னியர் காலிஃபர் இருக்குது. டைப் ஏ, டைப் பி, டைப் சின்ட்டு. ஸோ டைப் ஏல 2 பக்கமும் நார்மல் ஜா தான் இருக்கும். ஸோ டைப் பியில் ஒரே ஒரு ஜா தான் இருக்கும். ஸோ டைப் சியில் தான் உங்களுக்கு நைஃப் எட்ஜ் ஃபேஸோடைய இதாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் டைப் சி. ஸோ டைப் சி தான் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூவை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் சி, டைப் சி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது an optical flat can be employed to measure height differences in the range of. ஸோ ஒரு ஆப்டிக்கல் ஃப்ளாட்டு எந்த ஹைட் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 0.01 to 0.1 mm வரைக்கும் அது ஹைட் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணும். ஸோ அடுத்தது in an angular measurement of a taper block using sine bar, the difference of height is 100 mm and center distance between the roller is 200 mm. The taper angle is. ஸோ சைன் பார் மூலயமா டேப்பர் ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin theta equal to h divided by l. hன்றது ஹைட்டு, எல்ன்றது சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை டீட்டா. டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் h by l. ஸோ h 100 divided by 200. ஸோ டீட்டாவுடைய வேல்யூ 30 degree. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது செலக்ட் த கேரக்டரிஸ்டிக் தட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு பி சார்ட். ஸோ பி சார்ட்ன்றது ப்ராபபிலிட்டிக் சார்ட். ஸோ அது எந்த கீழே வர எந்த கேரக்டரிஸ்டிக் அது செட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மால் சாம்பிள் சைஸ், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது when plus or minus 3 sigma limits are used on the control chart, even if the process is in full control, there is a probability of dash that a point on control chart may fall outside the control limit. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 0.27. ஸோ சிக்மா ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0.27. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்டும் அந்த டிஃபெக்டோடைய ஃபீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 4 வகையான டிஃபெக்ட் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் டின்ட்டு 4 வகையான டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கும் என்ன மேஜர் இது இருக்குது. ஸோ கிளாஸ் ஏ டிஃபெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ராடக்டை மொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளாஸ் பின்றது ப்ராடக்டோடைய லைஃப்பை குறைச்சிடும். கிளாஸ் சின்றது அப்பியரன்ஸை குறைச்சிருக்கும். கிளாஸ் டின்றது ஆப்ரேஷனை ஃபெயில் பண்ணாது, ஆனால் ஒரு எரர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில்.
ஸோ இதுதான் மொத்தம் 4 வகையான டிஃபெக்ட். ஸோ கிளாஸ் ஏன்றது ரொம்ப ஹையஸ்ட் டிஃபெக்ட், அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ கிளாஸ் பின்றது நம்மளால் சர்வீஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கிளாஸ் சின்றது ஃபினிஷிங், அது ஒர்க்மேன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தவறு. ஸோ அதையும் நம்ம டிஃபெக்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண முடியும். கிளாஸ் டின்றது நம்ம ஈஸியாக நம்மளால் ரிட்ரீவ் பண்ணிக்கூடியது. ஸோ கிளாஸ் ஏ தான் நம்மளால் நெக்லிஜிபிள் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை ப்ராடக்ட்டையோ நம்ம கண்டிப்பாக வெளியே அனுப்பிச்சாகணும். ஸோ அடுத்தது செலக்ட் த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் தட் மேப்ஸ் அவுட் எவ்ரி கன்சீவபிள் ஈவெண்ட் that may occur when moving from a problem statement to possible solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்கில் எதை நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். ஸோ அடுத்தது சிஎம்எம் எனேபிள்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் இன் ஏ 3D ஸ்பேஸ். ஸோ சிஎம்எம் 3D ஸ்பேஸில் ஒர்க் ஆகும். Which of the following commands does not belong to the measurement function library of a CMM? ஸோ எந்த கமாண்டு மெஷர்மெண்ட் ஃபங்க்ஷன் லைப்ரரியில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஃபார்மேட்டிங். ஸோ அடுத்தது in the process of feature extraction in a machine vision system, dash is done in order to eliminate the possibilities of wrong identification when two objects have closely resembling features. ஸோ எந்த ப்ராசஸ் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது எதை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபீச்சர் வெயிட்டிங். ஸோ ஃபீச்சர்ஸை வெயிட் பண்ணுறதை நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் ஏ நாட் ஏ மேஜர் எலமெண்ட் ஆஃப் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். சிஎம்எம்மில் எது மேஜர் எலமெண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி கம்ப்யூட்டர் எய்டட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ சிஎம்எம்மில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு மேஜர் எலமெண்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.